உள்ளபடி மாபோதம் ஓதினோம் முந்தனக்கு கள்ளனிலும் ஐம்பொருடன் கட்டுரைக்கு எல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயா. இந்த ஐந்து புலன் உள்ளே சூக்கும போதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து புலனும் நமக்கு ஆசையை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். ஐந்து புலன் வழியாக வர எந்த ஆசையும் போதும் என்ற நினைப்பு வரவே வராது. அதனால என்ன யோசிச்சாருங்க, ஆசை தரும் ஐம்புலனா. ஏதாவது ஒண்ணிலிருந்து வர்றதையாவது போதும் என்ற திருப்தி நமக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா வராது. இல்ல ஐயா சொல்லும்போது நல்லா இருக்கும் போதே போதும்னு சொல்லி போடணும். நல்லா இருக்கும் போது உடம்பு நல்லா இருக்கும் போதும் இல்லை, சாப்பிடும் போது நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு நல்லா சுவைக்கும் போதே என்ன சொல்லணும், வேண்டாம் சரிங்களா. வேண்டான்னு உடம்பெல்லாம் சொல்ற அன்னைக்கு இல்லை எனக்கு சாப்பிட்டா சேராது அதனால வேண்டான்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்டா சேராது அதனால சேர்க்க ரொம்ப நேரம் கண்ணை பார்த்தா டிவி பார்த்து போனை பார்த்து எனக்கு கண்ணு பொங்க ஆரம்பிச்சு அதனால வேண்டாம். அப்படி இல்லை, நல்லா இருக்குது பார்த்துட்டு இருக்கிறேன், நல்லா கண்ணு எல்லாம் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னது அரை மணி நேரம் தான் பார்க்குறேன், 9 மணிக்கு மேலே பார்க்க மாட்டேன். எல்லாம் நல்லா இருக்கும் போதே போதுங்கிற நினைப்பு வரணும். இல்லை நல்லா இருக்கும் போதெல்லாம் தள்ளிட்டு புரியல, அப்புறம் கடைசியில் எதுவும் முடியாத காலத்தில் அதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவார். புரியல, ஆசை தரும் ஐம்புலனேயாம் அப்படின்னா செவியோ தோளோ கண்ணோ நாக்கோ மூக்கோ எதையும் போதும்னு சொல்லாது. இல்ல ஏன் உள்ள இருக்கக்கூடிய அந்த சூக்கும போதம் ஐந்தும் அப்படிப்பட்ட தன்மையை உடையது. சரி, அது அப்படிப்பட்ட தன்மை உடையதுங்கிறதுக்கு அது என்ன குணம் உடையது? தன்மாத்திரைகள் 5 எந்த கூறுல இருந்து தோன்றி இருக்குது? தன்மாத்திரைகள் 5 எந்த கூறுல இருந்து தோன்றி இருக்குது? பூதாதி அங்காரத்தில் தோன்றி இருக்குங்களா? அந்த அது என்ன கூறு இருந்து இருக்குது? அவ தாமசம் என்ன செய்யும்? மயக்கம். அதனாலதான் என்ன பண்ணுது, வேணும் இன்னும் வேணும். அந்த 5மே 5ல இருந்து வந்த 5மே அதுல இருந்து வந்த காட்டி செவியிலிருந்து வர்றது கேட்டுக்கிட்டே இருப்போம், சாப்பிட்டுட்டே இருப்போம், உடம்புல ரசிச்சுக்கிட்டே இருப்போம். 5 புலனும் 5 வகையான விருப்பத்தை நிறைவேற்றாமல் ஏற்றுக்கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் மயக்க உணர்வு. சரி, இப்ப அம்மா கேட்ட சந்தேகம் மாதிரி அதுல தாமச கூறு மட்டும்தான் இருக்கா? இல்ல, என்ன கூறு இருக்கு? சாத்வீகம் இருக்குது, ராசவம் அடங்கி இருக்கு இல்லையா? அப்ப சாத்வீக கூறு செயல்பட்டு என்ன பண்ணா, வேண்டாம் அப்படின்னு உணர்வு வரும். புரியல, ராசவ கூறு வந்து வேண்டாங்கல்ல, ரெண்டு வகையில வேண்டாம் இருக்கு விடுறது வழி. ஒண்ணு விருப்பப்பட்டு விடுறது, இன்னொன்னு வெறுத்து விடுறது. விருப்பப்பட்டு விட்டுருக்கிறாங்க ஞானிகள், வெறுத்தும் விட்டுருக்கிறாங்க. வெறுத்து விட்டதுதான் பட்டினத்தடியில் பாடலை புட்டு வைக்கிறார். புரியுங்களா? இது என்னையா அனுபவம்? இந்த அனுபவம், இந்த அனுபவத்துக்கு இப்படி அலையறையா அப்படின்னு கேட்கிறாரு. மணிவாசக பெருமான் எத்தனை இடத்துல புரியல, பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையால் போகத்தே மையலுற கடவேனே. சரிங்களா? இப்ப வெறுக்கிறது என்னதுங்க? இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? பொல்லா குரம்பை. குரம்பு எப்படிப்பட்ட குரம்பு? பொல்லா குரம்பை. ஓட்ட போட்ட உடம்புங்கிறார். இந்த உடம்பு எப்படிப்பட்ட துளையிடப்பட்ட உடம்பு? பொல்லா குரம்பைங்கிறது பொல்லாத குரம்பையும் தான், பொல்லுதெல்லாம் ஓட்டை போடப்பட்ட குரம்பையும் தான். ரெண்டுமே அப்படி பொருத்தி சொல்லுற. எத்தனை இடத்துல சொல்றார்? இந்த நாற்றம், இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா உடம்பு உடையது நாற்றம், புழுவினால் புதிந்து இடு குரம்பை. சரி, அப்படிலாம் ஏன் சொல்லணும்? அப்பதான் இது மேல ஒரு வெறுப்பு வரும். சரிங்களா? இல்லாட்டி பார்த்து மினுமினுக்குதே, நல்லா இருக்குதே, முகம் அழகா இருக்கிறவே, எவ்வளவு அழகா இருக்குதா நீ அப்படின்னு நம்மளே பார்த்து என்ன பண்ணுவோம், வியந்து கொண்டு இருப்போம். புரியல, இந்த வியப்புது என்ன செய்யும்? இதற்கான தேவையை மீண்டும் மீண்டும் கேட்க செய்யும். புரியல, நமக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சா ஆசைப்படுவோமா? தகுதி இருக்குன்னு நினைச்சுதானே ஆசைப்படுறோம். தகுதி இல்லைன்னு நினைச்சு நிறைய இடத்துல ஆசைப்படுறோம். இல்ல, முடம்பு பொங்குது எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி இல்லையா? மணிவாசக பெருமான் சொல்ற, நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய தேன் சிவானந்த தேன் அதை நான் அனுபவிப்பதற்கு தகுதியே கிடையாது, ஆனா நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறேன்.
அப்போ இங்க இந்த 5 புலனும் மீண்டும் மீண்டும் நமக்கு என்ன செய்யும்? ஆசையை மிகுவிக்கும். ஆசை தரும் ஐம்புலனேயம். அதை பற்றி கொஞ்சம் விரிவு எழுதுறார். தன்மாத்திரைகளுடன் அந்த 42வது பக்கம் பாருங்க. தன்மாத்திரைகளுடன் சத்த மாத்திரையாய் நிற்பது சத்தம். இப்போ தன்மாத்திரைகள்ல சத்தம்னு ஒரு தன்மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்ன மட்டும்தான் இருக்கும்? சத்தம் மட்டுமே இருக்கும். சப்தம்ங்கிறது என்னதுங்க? ஓசை. ஆகாயத்தில் என்ன குணம் மட்டுமே இருக்கும்? ஓசை என்ற குணம் மட்டுமே இருக்கும். அடுத்து சொல்ற காற்று சத்தத்தை உள்ளடக்கி பரிச மாத்திரையாய் நிற்பது பரிசம். காற்று 2வது போதத்துல சத்த மாத்திரையும் இருக்கும், அதாவது ஓசையும் இருக்கும். காற்றுல ஊறு என்று சொல்லக்கூட பரிசமும் இருக்கும். அதுக்குள்ள 2 குணம் உண்டு. ஓசைங்கிற குணமும் காற்றுக்கு உண்டு. அதுக்குள்ள எது வெளிப்பட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரிசங்கிற குணம் வெளிப்பட்டு இருக்கும், ஓசைங்கிற குணம் அடங்கி இருக்கும். 3வது எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்தத்தையும் பரிசத்தையும் உள்ளடக்கி உருவ மாத்திரையாய் நிற்பது உருவம். அது எதுங்க? நெருப்பு. நெருப்புல ஓசை இருக்கும், பரிசம் இருக்கும், அதே சமயம் வடிவமாகி உருவம் இருக்கும். இப்ப வெளியே என்ன தெரியுது? நெருப்பாகிய வடிவம் தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது? ஓசையும் ஊரு. இப்ப நெருப்பு தொட்டா சுடுதா? அது ஊரு, பரிசம். நெருப்பு சத்தமான எரியுதா? அது அதனுடைய ஆகாயத்தினுடைய குணம். இப்ப 3ஐயும் உள்ளடக்கி அதுல வெளிப்பட்டு நிற்கக்கூடிய குணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய உருவம். 4வது போதத்தை சொல்ற சத்தத்தையும் பரிசத்தையும் உருவத்தையும் உள்ளடக்கி ரசமாத்திரையாய் நிற்பது ரசம். மண், நீர். நீர்ல என்ன குணம் அதிகமா வெளிப்பட்டு இருக்குன்னா சுவை. இந்த ரதம் சொல்லிட்டு என்னதுங்க? சுவை. அந்த நீர்ல சுவை இருந்தாலும் அதுல என்ன இருக்கு? ஓசை, உருவம். 3மே அடங்கி இருக்கக்கூடிய உருவமாக உள்ள அடங்கி இருக்கும். வெளிப்பட்டு இருக்கக்கூடிய குணம் சுவை. 5வது ஆகாயத்தில், அதாவது மண்ணில் சத்தமும் பரிசமும் உருவத்தையும் ரசத்தையும் உள்ளடக்கி கந்தம். கந்தம் என்றால் மனம். மனம் மாத்திரையாய் நிற்பது அது நிலம். நிலத்துல 5 குணமும் உண்டு. சரிங்களா? அதைத்தான் நம்ம சொல்கிறார். சத்தத்தின் காரியமாகிய ஆகாயத்தில் இருப்பது சத்தமாகிய ஒரு குணம். பரிசத்தின் காரியமாகிய வாயுவில் இருப்பது சத்தமும் பரிசமுமாகிய 2 குணம். உருவத்தின் காரியமாகிய தேயுவில் இருப்பது சத்தமும் பரிசமும் உருவமும். ரசத்தின் காரியமாகிய அப்புவில் இருப்பது சத்தமும் பரிசமும் உருவமும் ரசமும். சத்தத்தின் கந்தத்தின் காரியமாகிய பிருத்திவியில் இருப்பது சத்தமும் பரிசமும் உருவமும் ரசமும் கந்தமும் ஆகிய 5. இதத்தான் மணிவாசக பெருந்தகை ஆறிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் விழுந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய். இவ்வளவு நாள் இந்த வரி என்ன நினைச்சிருப்போம்? ஏதோ சொல் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படி நினைச்சிருப்போம். ஆனா சித்தாம் தத்துவம் வார் மண்ணில் 5ஆக இறைவன் இருக்கிறார். நிலத்தில் 5, நீரில் 4, நெருப்பில் 3, காற்றில் 2, ஆகாயத்தில் 1. இப்படி அந்தந்த குணங்களோடு விரவி அந்த பொருளோடு இறைவன் இயங்கி கொண்டிருக்கிறான். அந்த பொருளை இயக்கி கொண்டிருக்கிறான்ங்கிறதா அங்க தத்துவம். பாரிடை 5ஆய் பரந்தாய் போட்டினா இறைவன் அந்த 5 பொருளாக இல்லை, அந்த 5 பொருளோடு கலந்து அந்த பொருளை இயக்கி கொண்டு இருக்கிறான்னு பொருள். நீங்க சிவபெருமான் நிலமா இருக்கிறாரு, காற்றா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்தந்த பொருள்ல இருந்து அந்த பொருளை நிலைத்திருப்பதற்கு, அந்த பொருளை செயல்படுத்துவதற்காக அந்த பொருளோடு கலந்திருக்க. இறைவன் இந்த உலகத்துல சடப்பொருளோடு கலந்திருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொருள் நிலைத்திருப்பதற்கும் அந்த பொருள் செயல்படுவதற்கு அவனுடைய துணை தேவைப்படுது. கோயில்களை எல்லாம் 5 பூதங்கள் சேர்ந்த சேர்க்கையாக கட்டி வச்சாங்க. இறைவனுடைய திருமேனியாகட்டும் கோயிலாகட்டும் ஏன் இப்படி கட்டி வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா 5 பூதங்களும் வந்து ஒருப்பட்டு நிற்கக்கூடிய இடமாக. நிலம் ஒரு கருங்கல் வச்சுக்கிட்டீங்கன்னா கருங்கல்ல 5 பூதம் இருக்கு. சிவலிங்க திருமேனி கருங்கல், அம்பாள் திருமேனி ஏன் கருங்கல்ல எடுத்து பண்றாங்க? 5 பூதமும் அதுல இருக்குது. நிலம், கல், நீர் இருக்குங்காட்டித்தான் அந்த அந்த இதுக்குள்ள
கல்லுக்குள்ள தேரை இருக்கு, அது காற்று இருப்பதனால. நிலம், நிலத்தினுடைய தன்மை, நீரினுடைய தன்மை என்னதுங்க? நீரினுடைய தன்மை குளிர்ச்சி, இங்க நீரின் தன்மை சுவை. புரியல? இப்படி 5 பூதங்களும் அடங்கி இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவது திருமேனிகள், கோயில்கள். என்ன கேட்டீங்கன்னா, நிலத்தினுடைய தன்மை என்று சொல்லக்கூடியது, நீரினுடைய தன்மை என்று சொல்லக்கூடியது, நெருப்பினுடைய தன்மை, காற்று, ஆகாயம், 5 உள்ளடக்கி இருப்பது ஒரு திருமேனி. அப்போ இந்த நிலம், நீர், நெருப்பு, இந்த நிலம் என்ன பண்ணுது? தாங்கி நிற்கிறது தொழில். நீர் என்ன பண்ணுது? பதப்படுத்துகிறது. அதோட தொழில் பாருங்க, பதப்படுத்துகிறது. அப்போ ஒரு வடிவம் வரணும்னா நெருப்பு வேணும். ஒரு திருமேனி அமையணும்னா நெருப்பு வேணும். இப்படி 5 குணங்களும் 5 நிலையில அந்த பொருளை கலந்திருப்பதனாலதான் பூதங்கள்ல நாம் என்ன பண்றோம்? ஏன்னா மனிதன் இந்த பூதங்களை ஏன் வழிபட தொடங்கினா, நமக்கு ஆபத்து எதனால வருது? இந்த 5 பூதங்கள் மிகுந்தாலும் குறைந்தாலும் உடம்புக்கு ஆபத்து. சரிங்களா? சரிசமமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார் ஒருத்தர், நாம மெயின்டைன் பண்ணல. அவர் என்ன பண்றாருங்க? நெருப்பாகட்டும், நீராகட்டும், உடம்புல நீர்த்தன்மை அதிகமாச்சுனாலும் மருத்துவமனை, நிலத்தன்மை அதிகமா, நீர்த்தன்மை குறைஞ்சாலும் மருத்துவமனை, நெருப்புத்தன்மை அதிகமாச்சுன்னா மருத்துவமனை, பைத்தியம் பிடிச்சிக்கும். நெருப்புத்தன்மை குறைஞ்சதுன்னா ஜன்னி வந்துடும். புரியல? இப்படி எந்த தன்மை அதிகமானாலும் குறைந்தாலும் நமக்கு நோய் வரும். இதா வராமல் மிகாமல், அதனாலதான் அங்கி மிகாமல் வைத்தார் ஐயன் ஐயாரனார் என்பார். சாமி என்ன பண்ணார்? உடம்புல அங்கி மிகாமல் வைத்தார், நெருப்பை அதிகமாகாமலும் குறையாமல் வைத்திருக்கிறார். அப்படி ஒரு சென்சார் நம்ம உடம்புக்குள்ள பொருத்திருக்கிறார். அதிகமாச்சுன்னா குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வேகமா ஓடுது ரத்த ஓட்டம், அப்பதான் உடம்பு சூடு அதிகமாகும். அப்ப ரத்த ஓட்டம் அதிகமாச்சுன்னா வேகம் குறைச்சு கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணிடுவாங்க? தண்ணியை தேவைப்படுத்துவார், தாகம் ஏற்படுத்துவார். உடம்பு குளிர்ந்து போச்சு, குளிர்ச்சியா இருந்தது, இப்ப என்ன பண்ணணும்? சூடு பண்ணணும். என்ன பண்ணுங்க? உழைக்க சொல்லணும். உடம்புக்கு தேவையான பொருளை சாப்பிடணும். சாப்பிடும் போது உடம்புக்குள்ள உழைப்பு அதிகமாகும் போது உடம்புல சூடு அதிகமாகும். ரத்த ஓட்டம் மிகுவதற்கும் குறைவதற்கும் காரணத்தை செய்து மிகாமல் வைத்திருக்கிறார். என்ன அளவுக்கு ஓடணும், என்ன அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத உடம்புல வச்சிருக்கிறார். அப்ப 5 பூதங்களினுடைய சேர்க்கை தான் உலகம். இந்த 5 பூதங்களால் தான் நமக்கு துன்பம் வருகிறது, இன்பம் வருகிறது இறைவன் இந்த மனிதன் உணர்ந்தான். அதனால அந்த 5 பூதங்களே கடவுளாக கொண்டு வழிபாடு செய்யணும். ஆனா அந்த 5 பூதங்கள் கடவுள் கிடையாது, அது சடம். ஏன்னா மனிதன் தனக்கு ஒரு இடியினால் ஆபத்து வந்தது, மின்னல்னால ஆபத்து வந்தது, இயற்கையினால் ஆபத்து வந்தது அப்படின்னா என்ன பண்ணா? அந்த 5 பூதங்களாலதான் இது விளையுது அப்படி அந்த 5 பூதங்களையே வேண்டுகின்றான். முத வழிபாடு அப்படித்தான் தொடங்குச்சு, பயந்துதான் தொடங்கினா. இவனுக்கு வழிபாடு, மனிதருக்கு வழிபாடு தொடக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை அறிஞ்செல்லாம் வழிபாடு தொடங்கல, பயத்தின் காரணமா, உயிர் பயத்தின் காரணமாகத்தான் முதல் வழிபாடு தொடங்கியது என்பது நாகரிகத்தினுடைய உச்சம். அப்ப இங்க கீழே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அந்த தன்மாத்திரைகளுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொல்லக்கூடிய விடய தன்மாத்திரைக்கு என்ன வேறுபாடு? நம்ம இதை அடிப்படை படிக்கும் போது, அதாவது முன்னுரை படிக்கும் போது இதை பற்றி விளக்கம் படித்தோம். வெளியே நாம அனுபவத்துக்கு இருக்கிறதுக்கு பேரும் தன்மாத்திரையோட பேர் தான் பேரும், உள்ள அனுபவத்தை பெறுகின்ற பொருளும் தன்மாத்திரைன்னு தான் பேரும். அதுக்கு 2க்கு வேறு வேறு பேர் ஞாபகம் வச்சுக்கணும். உள்ள இருக்கக்கூடிய ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் 5க்கும் சூக்கும தன்மாத்திரை, சூக்கும போதம் அப்படின்னு பேர் வச்சுக்கணும். வெளியே இருக்கிறதுக்கு பூரா விடய தன்மாத்திரைன்னு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி படித்தோம். அதை இந்த இடத்துல விளக்குறாருங்க. தன்மாத்திரைகளுக்கும் புலன்களுக்கும் பெயர் ஒன்று. தன்மாத்திரை என்பது எது? தன்மாத்திரை என்பது எதுங்க? எதுனா எங்க தொழில் படுதுன்னு ஞாபகம் வச்சுங்க, பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. 2க்கும் பேர் ஒன்னேதான். இப்ப தன்மாத்திரைன்னு சொல்லியாச்சு, இப்ப புலன் விடயம் என்ன பேர் சொல்லுவீங்க? அதே பேர் தான் சொல்லணும். சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்காம தன்மாத்திரை என்பது நமக்கு புலன்கள், அதாவது பூதங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய செயல்படுகின்ற பொருள்கள், அந்த 5 கருவிகள். அந்த 5 கருவிகள் சூக்கும பூதம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரை, அது உள்ளே செயல்படுகிறது, உடம்புக்கு உள்ளே இருந்து செயல்படுகிறது. அதே சமயம் விடயம் என்று சொல்லக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா, புறத்துல அனுபவத்துக்கு தயாராக வருவது, அதுவும் அதே பேர் தான். இதுக்கு 2க்கு வேற வேறு பேர் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? புறத்திலிருந்து வர்றதுக்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம்னு வச்சுக்கணும். அகத்தில் இருக்கிறதுக்கு என்ன பேர் வச்சுக்கணுங்க? முன்னாடி படிச்சோம் இல்லையா? ஓசை, ஊறு, ஒளி, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, பரிசம், நாடகம், சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம்.
யார் வேணா எப்படி வேணா மாத்தி வச்சுங்க. சரிங்களா? நீங்க அப்படி வச்சு உங்களுக்கு எது ஞாபகம் வருது? வெளியிலிருந்து வர்றது பூரா ஸ்பரிசம், இது சத்தம், பரிசம், ஊரு, அதாவது ரூபம், ரசம், கம்பன் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி. உள்ள இருக்கிறதுக்கு பேரு சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கம்பன் வச்சுக்கிட்டாலும் சரி. ரெண்டுக்கு வேறுபடுத்திக்கிறது என்ன பண்ணுங்க? ஒரு பொருளை ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாட்டம் வச்சுக்கங்க. ஒரு பொருளை சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கம்பன் வச்சுக்கங்க. ரெண்டு எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். இப்போ உள்ள இருக்கிறதுக்கு போறா சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கம்பம். வெளியிலிருந்து வர்றதுக்கு பேரு ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் வச்சுக்கோங்க. அட்டவணையில் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் இருக்கும். அதுலயே உங்களுக்கு சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கம்பம் எழுதிருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா இப்படியும் பேர் சொல்லப்படும். இப்ப நீங்க வெளியில இருக்கிறதுக்கு பூரா ஓசை, பரிசம் வச்சு ஞாபகம் வச்சுன்னு சொன்னோம்னா வெளியில இருக்கிறத அதை நினைச்சு கூடாது. ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். ஆனா அந்த ஞாபகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உள்ளே அனுபவத்திற்கு துணையாக நிற்பது, அனுபவத்திற்கு துணையாக நிற்பது சூக்கும போதம் தன்மாத்திரை. வெளியே அனுபவ பொருளாக இருப்பது, உள்ளே அனுபவத்திற்கு காரணமாக இருப்பது, உள்ளே வெளியே அனுபவ பொருளாக இருப்பது. அதான் என்ன சொன்னாங்க முன்னாடி பக்கம் 41வது பக்கம் பாருங்க. 41வது பக்கத்துல கடைசி பத்திக்கு முன்னாடி பத்தி, சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருளே குணம் எனவும் உனி எனவும் இருவதுபட்டு விளக்கிறது. குணத்தின் செறிவே உனி. எனவே இந்த இடத்துல அந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஐங்குணம் என்பது குணத்தினுடைய செறிவு. எதுங்க? பூதம். 5 பூதமும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 குணத்தினுடைய சேர்க்கை. புரியல? இப்போ நம்ம படிக்கக்கூடிய தன்மாத்திரை, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 குணம் உள்ளுக்குள்ள. புரியல? இந்த குணத்திற்கு அனுபவ பொருளாக விளங்குவது புறத்தில் இருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கங்க. உள்ள தன்மாத்திரை என்னதுங்க? ஓசை. ஓசைக்கு விடய பொருளாக, அனுபவ பொருளாக புறத்திலிருந்து வருவதும் சத்தம். ரெண்டுமே ஓசை தான். நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன வச்சுக்கிட்டோம்? ஓசை என்பது உள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்திற்கு அனுபவத்தை பெறுவதற்காக இருக்கக்கூடிய பொருள். அனுபவ பொருளாக இருப்பது புறத்தில் இருக்கக்கூடிய பொருள். அதுக்கு பேர் என்னங்க? சத்தம். இப்ப பாருங்க, என்ன பொருள்? இல்ல எங்க நூல்ல இல்ல, நான் புரிஞ்சதுக்காக எழுதி போறேன். அனுபவத்திற்கு துணை செய்வது ஓசை. இது என்னதுங்க? தன்மாத்திரை, சூக்கும போதம். சூக்கும தன்மாத்திரை எப்படி வச்சுக்கலாம்? இது என்னவா இருக்குதுங்க? அனுபவ பொருளாக இருப்பது. அனுபவத்திற்கு நமக்குள்ள இருந்து துணை செய்வது சூக்கும தன்மாத்திரை. அனுபவ பொருளாக இருப்பது விடய தன்மாத்திரை. விடய தன்மாத்திரை அல்லது ஐம்புலன்னு வச்சுக்கலாம். இதுக்கு உண்மையிலே பேர் இதுக்கு தான் ஐம்புலன். எதுக்கு ஐம்புலன் உண்மையில பேர் கேட்டீங்கன்னா புறத்திலிருந்து அனுபவத்துக்கு வருது பாருங்க, அந்த பொருளுக்கு தான் அனுபவம். இப்ப வெளியே இருந்து ஒரு பாட்டு வருது, சரிங்களா? சத்தம் சத்தம் சொல்லிட்டு தான் புலம்பிட்டே இருக்கும். இல்ல சத்தத்துக்கு பேர் என்னங்க வச்சுங்க? ஒரு பாடல். இந்த பாடலை காது வழியா ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுதுங்க? உள்ள அதற்கான அனுபவம் நிகழ்கிறது. இந்த பாடல் போய் உள்ள அப்படியே கேட்டு பாடல் அனுபவத்தில் பாடலுடைய அந்த கருத்து என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஓசை நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு அனுபவத்தை தருகிறது. அப்ப அந்த பாடல் உள்ள போய் என்னவாகுங்க? ஓசையாக நமக்கு அனுபவத்தை தருகிறது. இது சூக்கும தன்மாத்திரை, இது விடய தன்மாத்திரை. விடயம்னா வெளியில் இருக்கக்கூடிய அனுபவ பொருளுக்கு முறை விடயம் பேரு. என்ன விஷயமா வந்தீங்க? விஷயம்தான் விடயம். இன்னைக்கும்
இலங்கையில அதை பற்றிய இந்த சொல் இருக்குது, நம்ம தான் சொல்ல பயன்படுத்த விட்டோம். விடயம், விடயம் அப்படிங்கிறது அனுபவத்திற்கு இருக்கக்கூடிய பொருளுக்கு பேரு விடயம். ஒவ்வொரு பொருளுமே வெளியில அதுக்கு இன்னொரு வகையில வச்சுக்கிட்டீங்கன்னா புலன்னு பேர். புரியுங்களா? புலன்னா ஒரு இடத்துல போய் அந்த பொருளை பார்த்தோம்னா அதுக்கு பேர் புலன். இப்ப நீங்க அந்த புலன் விசாரணை, அந்த இடத்துல புலன் என்ன 5 பொறிகள் வாயிலாக போய் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேரு புலன் விசாரணை. கண்ணால பார்த்து காதால கேட்டு விசாரிச்சு அனுபவிச்சு எப்படிலாம் தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்ச அதுக்கு பேரு புலன் அப்படின்னு பேரு. அப்போ வெளியே அனுபவ பொருளாக இருப்பது விடயம், அனுபவத்திற்கு உள்ளே துணை செய்கின்ற பொருளாக இருப்பது இல்ல. அது நீங்க தனியா ஒவ்வொரு பொருளா கேட்ட சொல்லணும். புரியுதா? பொதுவா புரிஞ்சுக்க வேண்டியது அனுபவத்திற்கு துணை செய்யக்கூடிய பொருளாக உள்ளே இருப்பது சூக்ஷ்ம தன்மாத்திரை, வெளியே துணை அதுக்கு அனுபவ பொருளாகவே இருப்பது அது விடய தன்மாத்திரை தான். எனவே அப்படி விழுந்து நினைவு வச்சுக்கங்க. இப்ப அதைத்தான் இங்க கீழே விளக்கி சொல்றேன். 43வது பக்கம் 2வது பக்கம் பாருங்க. தன்மாத்திரைகளுக்கும் புலன்களுக்கும் பெயர் ஒன்றே, ஆயினும் அவை தம்முள் சிறிது வேற்றுமை உண்டு. தன்மாத்திரைகள் பூதங்கள் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கும் பொருள்களாகும். இவை பூத தன்மாத்திரை என்றும் வழங்கப்பெறும். இப்படி ஞாபகம் அதோட கோட் போட்டுருங்க. அந்த வரி 4வது 5வது வரி வரைக்கும் இவை பூத தன்மாத்திரை என்று வழங்கப்பெறும். ஐம்பூதங்களுக்கு குணமாக இருப்பவை ஐம்புலன்களாகும். ஐம்பூதங்களுக்கு உரிய குணங்களை விடய தன்மாத்திரை என்று கூறுவர். இதுவரைக்கும் ஒரு செய்தி. அப்போ பூத தன்மாத்திரை என்பது சூக்கும பூதம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மாத்திரை வெளியே அனுபவத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய பொருளுக்கு பேரு குணமாக. அதான் சொல்றாங்க, இவை ஐம்பூதங்களுக்கு குணமாக இருப்பவை ஐம்புலன்களாகும். ஐம்பூதங்களுக்கு உரிய குணங்களை விடய தன்மாத்திரை என்று கூறுவர். பூத தன்மாத்திரை பொருள், விடய தன்மாத்திரை குணம். பூத தன்மாத்திரை பொருள், விடய தன்மாத்திரை குணம். அப்ப உள்ளுக்குள்ள அந்த பொருள் நம்மகிட்ட இருக்கு, பூத தன்மாத்திரையாகிய பொருள் நம்மகிட்ட இருக்கு. வெளியே அந்த குணம் வெளிப்படுது. ஆகாயத்துக்கு ஓசை வெளிப்படுது. ஓசை வெளிப்பட்ட குணத்தை நம்ம என்ன பண்றோம்? அந்த பொருள் வாயிலாக வாங்கிக்கிறோம். நம்ம அலைபேசி வச்சிருக்கிறோம், அலைபேசியில சிம்ம போட்டு வச்சுக்கிறோம். அங்கிருந்து இதான் பூத தன்மாத்திரைன்னு வச்சுக்கேன். அலைபேசி தான். இந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பூத தன்மாத்திரை சிம்மங்கிறத அலைபேசி உடம்பா வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பூதம் அந்த பூத தன்மாத்திரைங்க அந்த சிம் கார்டு. அந்த பூத தன்மாத்திரை வழியாக புறத்தில் இருக்கிற ஓசை என்ன பண்ணுங்க? ரிசீவ் பண்ணிக்குது நம்மளுடைய உடம்பு. அப்ப 5க்கு அப்படித்தான். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாட்டுன்னு எல்லாவற்றுக்கும் அதே தான். அதான் இங்க சொல்லி என்று பூத தன்மாத்திரை பொருள், விடய தன்மாத்திரை குணம். இவ்வேறுபாட்டை நன்கு அறிந்து கொள்க. ஆன்ம அறிவுக்கு விடயமாவது புலன் அல்லது விடய தன்மாத்திரை. ஆன்ம அறிவுக்கு புலப்படாத உண்மையான பொருள் பூத தன்மாத்திரை. ஆன்ம அறிவுக்கு விடயமாவது புலன் அல்லது விடய தன்மாத்திரை. ஆன்ம அறிவுக்கு புலப்படாத நுண்ணிய பொருளாக இருப்பது பூத தன்மாத்திரை. தன்மாத்திரைகள் தத்துவங்கள், வெளியே இருக்கக்கூடிய விடயங்கள் தாத்வீகங்கள். எப்படி எப்படிலாம் ஞாபகப்படுத்தணுமோ அப்படி எப்படிலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 2 சொல்லும் ஒரே மயக்கத்தை தந்துடக்கூடாது. இவ்வளவு தூரம் சொல்றாங்க. இனி 5 பூதங்களை சொன்னார். அடுத்தது 5 தன்மாத்திரைகளாகிய சூக்கும பூதங்களை சொன்னார். அடுத்த பட்டியல் என்ன வரணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். அடுத்த 11வது பாடல்ல அறிவு கருவிகள் 5. அறிவுக்கு துணை செய்கின்ற கருவிகள். அறிகருவிகள் அதுக்கு பேரு. அறிவு கருவிகள் ஞானேந்திரியன்னு பேர் வச்சாலும் அது உண்மையிலே அறிவு கருவி இல்லை, அதெல்லாம் சடம் தான். 5 கருவிகளுமே சடம் தான். அப்ப என்ன பண்ணுது அதுன்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்கு துணை செய்யுது. நம்ம கண்ணுக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சக்கூடாது, காதுக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சக்கூடாது. புரியல? இந்த கருவிகள் எல்லாம் அறிவு, ஆன்மா அறிவு பெறுவதற்கு துணை செய்வதனால இதுக்கு பேர் என்னங்க? அறிவு கருவிகள், அறிகருவிகள், ஞானேந்திரியங்கள். அதை பத்தி சொல்றார் அடுத்த 11வது பாடல. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமிகு போதம் முற்றிடமா ஏனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோள் கண் அத்தாறு மூக்கு என்று அறி. ஆசிரியர் சொல்கிறார், உனக்கு நான் 5 பூதங்களை பற்றியும்
தன்மாத்திரைகளாகிய ஐம்புலன்களை பற்றி கூறினோம். பாடல்ல ஐம்புலன் இருக்குதுங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், அங்கு ஐம்புலன் கிடையாது. ஐம்புலன் என்பது என்னதுங்க? புறத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் ஐம்புலன். புறத்துல குணமாக இருப்பதற்கு பேர் தான் ஐம்புலன். அகத்துல பொருளாக இருப்பதற்கு பேரு தன்மாத்திரை, சூக்கும தன்மாத்திரை, பூத தன்மாத்திரை, எப்படி வேணா வச்சுக்கோ. இல்ல இப்போ இங்க சொல்ற ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்கட்டு. உனக்கு நான் என்ன சொல்ல போறேன்? அறிவு கருவிகளை பத்தி சொல்ல போறேன். நல்லா கேளுப்பா. ஊனமிகு பூதமுற்று, ஊனமிகு பூதமுற்று இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும். எது? தானம். இடம் எந்த இடத்துல? செவி, தோல், கண், அத்தாது, மூக்கு என்று அறி. ஐந்து பூதங்களும் துணை செய்ய ஐந்து வகையான அனுபவங்களை ஐந்து கருவிகள் பெறும். ஐந்து பூதங்களும் துணை செய்ய ஐந்து கருவிகளும் ஐந்து வகையான அனுபவத்தை பெறும். அது என்னென்ன அப்படிங்கிறத பாட்டுல ஊனமிகு பூதம் உச்சிடமா. ஊனம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுகிறார். ஊனம் என்று சொல்லக்கூடிய நிலையில குறைவு. ஊனம்ங்கிறது குறையும் மிகும். பூதம் என்ன பண்ணுங்க? குறையும் மிகும். பூதங்கள் ஒரு சேர்க்கை எப்படி இருக்கும்? நெருப்பு கூடும், நெருப்பு குறையும், நீர் கூடும், நீர் குறையும். உடம்புல தன்மை எப்படி இருக்குங்க? மண் தத்துவத்தினுடைய தன்மை, மண் தத்துவத்துடைய தன்மை கூடுறதுனாலதான் தோல்வியாதி, குறையறதுனாலதான் தோல்வியாதி. புரியுங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உடம்புல தோல்வியாதி வந்தா மண்ணை பூசுற வழக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோமா இல்லையா? மண்ணை அள்ளி பூசுறது, சேர்த்து பண்டிகை கொண்டாடுறது, அப்புறம் காவி எழுதுறது பண்றோமா இல்லையா? மண் தத்துவத்தினுடைய குறைபாடு தான் உடம்புல தோல்வியாதிக்கு காரணம். புரியல? அப்போ இந்த சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த சாம்பல் முழுகாமல் இருக்கும்போது சாம்பலை சாப்பிடுறது, கறி கடை கடிக்கிறது, இதனால என்ன ஆகும்? குழந்தைக்கு உடம்புல தோல் வலிமை வரும். விரும்பும், உடம்பு விரும்பும். நாம வேணும்னே சாப்பிடுறது இல்லை, அந்த உடம்பு விரும்பி நிற்கும் அந்த சுவைய. நம்ம உடம்பு ஒரு பொருளை வேணும்னா அதுவே நாக்கு கேட்கும், எனக்கு தாகம் அடிக்க தண்ணி கொடு. புரியுதா? புளிப்பு தேவைப்படுது, உடம்புக்கு புளிப்பு தேவைப்படுது அர்த்தம். புளிப்பு விரும்பி சாப்பிட்றாங்கன்னா, ஆறு சுவையில புளிப்பு விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அவங்க உடம்புல புளிப்பு தன்மை குறைவா இருக்குன்னு அர்த்தம். புரியல? அது சாமிக்குள்ள அப்படிப்பட்ட சென்சார் வச்சிருக்கிறார். நீ உனக்கு புளிப்பு தேவைப்பா, நீ சாப்பிடுப்பா அப்படின்ட்டு. புரியல? அப்ப இனிப்பு அதிகமா சாப்பிட்றாங்கன்னா அவங்க இனிப்பு ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பார்த்தாலும் இனிப்புதான் சாப்பிட்றாங்க. ஐயா எங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டா, எங்களுக்கு பிடிச்ச சுவையாவே இனிப்புதான் இருக்கு அப்படின்னா, இனிப்பு எல்லா பொருளிலும் உண்டு. ஆறு சுவையிலும் இனிப்பு உண்டுங்க. புரியல? அதனாலதான் அதுக்கு எல்லாமே நீங்க காரம் வச்சாலும் இனிப்பு போடணும்னு ஒரு வழக்கம் இருக்கு. புரியல? இங்க வந்துருவோம். இங்க போய் உணவு கண்டத்துக்கு மருந்து கொடுத்து போக வேண்டாம். இங்க ஞானேந்திரியங்கள் நன்றாக உரைக்க கேள். ஊனமிகு, ஊனம்னா குறைவு, மிகும்னா அதிகம். குறைதலும் அதிகமாக இருக்கக்கூடிய பூதங்கள் அது இடமாக பெற்று உற்றிடமா. இது ஈனமாம் சத்தாதியர். எப்ப ஐந்து வகையான அதுல என்ன சொல்றாங்க? ஞானேந்திரியங்கள் நன்றாக உரைக்க கேள். ஊனமிகு பூதம் உற்று இடமா. ஊனமிகு பூதம், பூதம் ஐந்து. பூதம் உற்றிடுமா. என்னத்தை அறியும் சொன்னாரு? ஈனமாம் சப்தாதியை அறியும். தாழ்வுடைய சத்தம் முதலிய அனுபவத்தை பெறும். உயிர்களுக்கு இந்த அனுபவம் எல்லாமே தாழ்வைத்தான் தருகிற அனுபவம். செவி, தோல், கண்ணாக்கு, மூக்கு வழியாக வரக்கூடிய சிற்றின்பம் எல்லாமே எதை தரும்? தாழ்வைத்தான் தரும். புரியுதா? மோகம் மிகுந்தால் அவனுடைய பெயர் கெடும் என்று சொல்லுவார். எதெல்லாம் கெடும்? பார்க்காத பயிர் கெடும், கேட்காத கடன் கெடும், அப்படி எதெல்லாம் கெடு கெடுன்னு சொல்லிட்டு வர்றார். அதிக மோகம் பட்டா அவன் பெயர் கெடும்பார். புரியுங்களா? அப்போ இந்த ஐந்து வகையான பூதங்களை துணையாக கொண்டு எதை எது சொல்றாரு? சத்தாதியை அறி. சத்தம் முதலிய சத்தாதியை சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம்,
கந்தம். ஊனமிகு பூதமுற்றிடமாம் ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம். செவி, தோல், கண், அத்தாளுனா நாக்கு, மூக்கு, ஊனமிகும் போதம். மிகு பூதமுற்றிடமாம் ஈனமாம் சத்தாதியை சத்தாதி அறியும். இது தானம். அவ்வளவுதான் பாட்டு. பாடல் செய்தி அவ்வளவுதான். என்ன பாருங்க, செவி முதலாத புலன்களை கொண்டு பூதங்களை துணையாக கொண்டு ஓசை முதலிய அனுபவத்தை உயிர் பெறும். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஊனமிகு போதமுற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம். தானம்னா இடம். தானம்னு படிச்ச கூட ஒரே சொல்லுதான், படிக்கிறதுலாம் இருக்குது. புரியலா? நீங்க யாரையோ குறிப்பிடுவாங்க சொன்னோம்னா வேற வழி இல்லை. மலைமகளை பயந்த அப்படின்னு பாடல் இருக்குது. பாராயணம் பண்ணும்போது மலைமகளை பயந்த, பயந்த அப்படின்னா பெற்ற, மலைமகளை பெற்ற. மலைமகளை பயந்த அப்படின்னா மலைமகளுக்கு பயந்தவர் அர்த்தம். பாதான் என்ன ஆகுது? யாரும் இந்த வாரத்துல பாராயணம் படிச்சீங்க, அதனாலதான் சொல்றேன். பாவ பான்னு படிச்சீங்க, புரியுதுங்களா? அந்த பா உச்சரிப்பு என்னன்னா பழக்கம் அப்படித்தான் இருக்குது. பாங்கிறது அப்படி அவங்களுக்கு பழக்கத்திலே பாங்கிறது பாபான்னு வந்திருக்கும். பாபா இல்ல, இப்ப தாங்கிறது என்ன பண்ணிருப்போம்? தாங்கு படிக்காம தானம் படிச்சீங்கன்னா என்ன ஆயிரும்? தானம். அவ்வளவுதான். அந்த இடத்துல சொல்லுச்சரிப்புங்கிறது வச்சீங்கன்னா பொருள் கெட்டு போகுதுங்கிறதுக்காக சொல்றேன். சொல்லுச்சரிப்பு சரியாகலைன்னா பொருள் கெட்டு போகுது இல்ல. பாடும்போது அதையெல்லாம் கொஞ்சம் திருத்துறதுக்கு தானே வந்திருக்கிறோம். நம்மளுக்கு என்ன வேலை? உலகத்துல எதுக்குங்க வந்திருக்கிறீங்க? திருத்தருக்கு வந்திருக்கிறோம். எதை திருத்தருக்கு? அறிவை திருத்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். யாராவது திருத்தருக்கு சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டா பரவாயில்ல. இல்ல, நம்மளை குற்றம் சொல்றாங்கன்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? திருந்த முடியாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. திருத்துறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? சாமிகிட்ட அப்ப நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம்கொள் கைலாயா அவரே கேட்கிறார், திருத்துப்பா திருத்துப்பா திருத்துப்பான்ட்டு. திருத்துறதுக்கு நமக்கு திருத்தினா மட்டும்தான் என்னதாங்க கஷ்டமா இருக்கு. பாராயணத்துல இப்ப எதையுமே சொல்றது இல்லை. என்ன காரணம்? அன்பர்கள் வருந்துறாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க நீங்க அப்படின்னு, எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் பார்த்தா எப்ப நமக்கு திருத்த வர்றது? சரி, இங்க வந்துடும். இப்படி 5 வகையான அபோதங்களை பற்றுக்கோடாக கொண்டு 5 வகையான அனுபவத்தை உயிர் 5 வகையான கருவிகள் வாயிலாக பெறும். இந்த பாடல் தொகுத்து சொல்றார். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஊனமிகு போதம் புற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும். இதுல தானம் இடம், இதுல செவி, தோல், கண், அத்தாடு, மூக்கு என்று அத்தாடு என்பது நாக்கு. தாளுன்னா தொங்குறதுன்னு பேரு. தாளுன்னு என்னதுங்க? தாழ்பால். தொங்குவதனால் அதுக்கு பேரு தாழ்பால். சரிங்களா? தாள் என்பது தொங்குவதனால் தாழ்பால். எனவே அத்தாடு மூக்கு என்று அறி. அடுத்தது அது எப்படி செயல்படுதுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை சொல்றார். இல்ல, இப்ப பாடல்ல நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம கட்டின பணம்லாம் இந்த பாட்டுக்கே போதும். மற்ற எல்லாமே இலவசம் தான். ஏன் எப்படி தொழில்படுதுன்னு தொழில்முறையை சொல்றார். உங்களுக்கு ஒரு ஓசை வந்து சேரணும்னா என்னென்ன கருவிகளாம் தொழில்படுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த 2 பாடல் ஒட்டுக்கா சொல்றாரு. 2 பாடல் 5 பொறிகளை வைத்து சொல்றார். வானிடமாய் நின்று செவி மண்ணும் மொழி அதனை ஈனமிகும் தோல் காற்றிடமா ஊனப் பரிசந்தனை அறியும். பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. நன்றா நீரிடமா நாரதம் தான் அறியும். பொன்றா மனமும் பூயிடமா பொன்றா மனம்
மூக்கு இடமா மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இதை நின்றா சென்றா இன்ப வீடு. இந்த பாட்டிலையும் 5 பொறிகள் வாயிலாக எப்படி அனுபவம் நிகழ்ந்தது ஒரு தொழில்நுட்பத்தை சொல்ற. முதல்ல வானிடமாய் நின்று செவி மண்ணும் முதல் பகுதி. ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கு இத்தனை செயல்கள் நம்மளுக்கு நடக்கணும். பாருங்க, காதாகிய உறுப்பு, காதுக்குள்ள இந்திரியங்கிற செவி என்ற ஆற்றல், அதற்கு வழி ஆகாயம், அதற்கு பட்டுக்கோடு தன்மாத்திரை, அதற்கு அனுபவம் கேட்டல். இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியா பாருங்க. காதாகிய உறுப்பின் வழியே செவி என்னும் இந்திரிய ஆற்றலின் துணை கொண்டு ஆகாயம் என்னும் போதத்தின் வாயிலாக சத்தம் என்னும் தன்மாத்திரையை பட்டுக்கோடாக கொண்டு கேட்டல் என்னும் அறிவை உயிர் எழுதிக்கீங்க. சுருக்கமாக எழுதி போடுறேன். இதை இப்படியே எழுதிட்டு மீண்டும் சுருக்கமாகவும் சொல்ற தெரிஞ்சுக்கங்க.
போதுங்களா? பிடிச்சிடலாமா? சத்தம் என்னும் தன்மாத்திரையை பட்டுக்கோடாக கொண்டு, இங்கே எழுதி போடவே இல்லை, வாயிலே சொல்ல வேண்டியது எழுத வேண்டியதான். காதாகிய உறுப்பின் வழியே செவி என்னும் இந்திரியத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஆகாயம் என்னும் பூதத்தின் வாயிலாக சப்தமாகிய தன்மாத்திரையை பற்றுக்கோடாக கொண்டு கேட்டலாகிய அறிவை உயிர் பெறும். சொல்லலாமா? இப்போ காதுக்கு செவிக்கு சொல்லியாச்சு. அடுத்தது தோல். தோல் என்கின்ற உறுப்பை, தோல் என்ற உறுப்பு, அதுக்கு துணை உள்ளே அது மெயின் வச்சுக்கோங்க. மெயின் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இதை மெயின் வச்சுக்கோங்க. தோல் உறுப்புன்னு வச்சுக்கோங்க, இதை மெயின் வச்சு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக மாற்றணும் பேரை. எல்லாம் தோலுக்குரிய இந்திரிய ஆற்றல் தோலே தான், ஆனால் அதுக்குள்ள மெயின் வச்சுக்கிறோம். மெய் என்கின்ற அதுக்கு என்னதுங்க? காற்று என்கின்ற ஆகாயம், அதுக்கு பரிசம் என்கின்ற தன்மாத்திரை பற்றுக்கோட அனுபவம், உணர்தல். ஊரு, உணர்தலோட ஊரு. இப்ப நீங்க அப்படியே எழுதின மாதிரி படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. என்ன முதல் எழுதுனதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி பொருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் எல்லாரும் படிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னீங்கன்னா அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது கண். அதை யாராவது சொல்லுங்க. கண்ணாகிய உறுப்பின் வழியே பார்வை என்னும் இந்திரியத்தின் ஆற்றலை துணை கொண்டு, இந்திரியத்தின் ஆற்றலை துணை கொண்டு கொடியாகிய நெருப்பெண்ணும் பூதத்தின் வாயிலாகிய, ஒளி அல்ல, நெருப்பென்ற பூதத்தின் வாயிலாக ஒளி என்னும் தன்மாத்திரையை துணை கொண்டு பார்த்தல் என்ற அறிவை பெறும். 5க்கு இப்படி பொறுத்து எழுதிங்க. சரிங்களா? செய்தி என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த காது என்பது கேட்கக்கூடிய கருவி அல்ல, இது உறுப்பு. இந்த உறுப்புக்குள்ள கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, அதுக்கு பேர் இந்திரியம். அது கேட்கணும்னா ஆகாயங்கிற போதம் துணை செய்தாதான் கேட்கும். ஆகாயம் வழியாத்தான் அந்த ஓசை நமக்கு வரும். அந்த ஓசையாகிய அனுபவத்தை நாம் பெற வேண்டுமானா காதுக்குள்ள இந்திரியங்கிற ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த இந்திரியத்துக்கு எது பற்றுக்கோடா, எதை பற்றி இப்ப சொல்லி தெரிஞ்சுக்கோ. ஓசைங்கிற தன்மாத்திரையை பற்றுக்கோடாக கொண்டு தான் அறிந்து கொள்ளும். ஒரு அனுபவம் நிகழணும்னா இத்தனை நிகழும். காத்தின் வழியாக, ஆகாயத்தின் வழியாக. ஆகாயம் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க? சொல் பறக்காது. நீங்க இந்த இடத்துல எல்லாம் அடைச்சிட்டீங்க வச்சுங்க, இடைவெளியெல்லாம் அடைச்சிட்டீங்க. இடைவெளி அடைச்சிட்டா என்ன ஆகும்? எதிரொலிக்கும். இடைவெளி அடைச்சிட்டா எதிரொலித்து வரும். அப்ப இடைவெளி இருந்தா தான் ஒரு ஊடகம் என்ன ஆகும்? சொல்லுங்கிற ஊடகம் இடத்த விட்டு ஒரு இடம் கிடக்கும் இல்ல? அப்படி ஒவ்வொரு அனுபவத்திலையும் நீங்க நிலங்கிற போதம் வச்சுங்க. அந்த நிலங்கிற போதம் இல்லைன்னா என்ன அனுபவம் நிகழாது? நிலங்கிறது எதுக்கு துணை? உடம்புக்கு. சரிங்களா? அப்ப நீங்க அதை பொருத்தி பாருங்க. உடம்புக்கு நிலம் இருக்கு, தோல், தோலுக்கு தானே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஓசை, ஊறு, ஒளி, சுவை,
நாற்றம் சொல்லி படிச்சோம் இல்லையா? அந்த உடம்பினுடைய போதத்தின் வாயிலாக என்ன நடக்குது பொறுத்து சொல்லுங்க. தோல் என்ற உறுப்பு அதுக்கு என்னங்க பரிசம் தானே, அதுக்கு பரிசம் தானே. பரிசம் நடக்காது. பரிசம் என்ன போதும் துணை இல்லைன்னா பரிசம் நடக்காது. காற்றுங்கிற போதும் துணை இல்லைன்னா பரிசம் நடக்காது. பரிசம் நடக்குதுங்க அனுபவம். சரிங்களா? உடம்பு இப்ப இந்த இடத்துல காத்து இல்லை, நமக்கு என்ன தோணுது? ஒரு இடர்பாடா தோணும். காத்து எங்க போது அங்க போய் உட்காரலாம். அப்ப உடம்புக்கு அனுபவம் வேணும் போது பரிசங்கிற அனுபவம் வேணும்னா காற்றுங்கிற போதும் துணை செய்யணும். நெருப்புங்கிற போதும் இருந்தா தான் பார்வை ஒளி நிகழும். அது இப்ப நெருப்புங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, சூரியனா இருக்கு. சூரியன் வழியா நம்மளால என்ன முடியாது, பார்க்க முடியாது. கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் சூரியன் துணை இல்லைன்னா காரணம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எனவே இந்த 5 போதமும் தொழில்படுவது 5 வகையான உறுப்புகளும் அனுபவம் பெறுவதற்கான துணை. அதைத்தான் இந்த பாட்டை சொல்ல. 2 பாட்டு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, வானிடமாய் நின்று, சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னா வானிடத்தை பற்றுக்கோடாக நின்று, வானிடமாய் நின்று செவி ஒளி அதனை மண்ணும். வானத்தை பற்றுக்கோடாக இருந்து காதுங்கிறது என்னங்க, செவி என்ன பண்ணா ஒளிய உணரும். வானிடமாய் நின்று செவி மண்ணும் ஒளியதனை. ஈனமிகும் தோல் காற்றிடமாக நின்று ஊன பரிசம் தன்னை அறியும். நாம் ஒருவர் பரிசுத்துக் கொள்ளணும்னா காற்றுங்கிற போது ரொம்ப அவசியம். காலுங்கிறது காற்று. அதுக்கு என்ன சொல்றாங்க, ஈனமிகும் தோல். இருக்கிறதுலே ரொம்ப 5 புலன்ல ரொம்ப மோசமானதுன்னு கேட்டீங்கன்னா தோல் என்பதுதான். ஏன்னா தோலின் வாயிலாக பெறுகின்ற அனுபவத்துக்கு தான் முடிவே கிடையாது. செவி, கண், நாக்கு, மூக்கு இதுக்கெல்லாம் என்ன ஆகும், அனுபவம் நிறைவு பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. சாப்பிட்டோம்னா என்ன பண்ணும், போதும் போதும்னு தோணும். புரியுங்களா? கண்ணில் பார்த்தோமா போதும். ஆனா உடம்பினால் வர அனுபவத்துக்கு துணை. அதனாலதான் இதை ரொம்ப ஈனம்னு சொல்ற. ரொம்ப குறைவுடைய ஈனமிகும் தோல் காற்றிடமாக நின்று என்ன தெரியும், அது அங்கேயும் அடைமொழி சொல்றாருங்க, ஊனப்பரிசம். எப்படிப்பட்ட பரிசம், விரிவான பரிசம் என்று. ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 5க்கும் இதை பொருத்தணும். உண்மையா பார்த்தோம்னா ஈனமிகு காற்று, ஈனமிகு அப்படி ஒவ்வொன்றுக்கும் பொருத்தணும். ஆனா இங்க சொல்லியிருக்கிறது முக்கியமாதுங்க தோலுக்கு. அதனாலதான் 5 வகையான இன்பத்தையும் ஒரே இடத்துல பெறலான்னு வள்ளுவர் சொன்னார். சரிங்களா? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்று 5ஐயும் ஒரே இடத்துல பெறலாம்னு சொல்லியிருக்கிறார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் 5 ஒன்தொடி கண்ணே உல. 5 புலனுக்கான இன்பமும் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இங்க வந்துட்டீங்கன்னா இப்படி 5 கருவிகளும் 5 வகையான போதங்களை துணை கொண்டு 5 வகையான அனுபவத்தை பெற. அவ்வளவுதான் 2 பாட்டு. ஞானேந்திரியம் நன்றா உரைக்க கேள், ஈனமிகு போதம் உற்றிடமாம் ஊனமிகு போதம் உற்றிடமாம், ஈனமாம் சத்தாரியை அறியும் தானம், செவி தோல் கண் அத்தாடு மூக்கென்று அறி. அவை என்னென்ன, வானிடமாய் நின்று செவி மண்ணும் ஒளியதனை, ஈனமிகு தோல் காற்றிடமா ஊன பரிசந்தனை அறியும், பார்வையின் கண் அங்கி விரைவி உறவும் காணமே. அங்கி